ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் நம்ம பார்த்தோன்னா ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் பிஸ்னஸ். There must be an agreement among the partners to share the profits and losses of the business of the partnership firm. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸோட ஷேர்ஸ் ஆர் லாஸஸ் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த ஒரு பிஸ்னஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா சோல் ட்ரேடிங்கில் பார்த்தோம்னா அந்த பிஸ்னஸோட என்டையர் ப்ராஃபிட்டும் கோஸ் டு தி சிங்கிள் ஓனர். அந்த ஒரே ஒரு ஓனருக்கு மட்டும் என்ன செய்யும் போய் சேரும். ஸோ அந்த ஒரே ஒரு ஓனருக்கு மட்டுமே போய் சேருது அப்படின்னாக்கா தட் இஸ் கால்ட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இங்கே அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா there must be 2 or more person. கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கணும், ஷேரிங் அப்படின்னு வருதுனாலே அந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க, அட்லீஸ்ட் 2 பேராது இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ 2 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, 2 பேர் இல்லை 2 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னாலே அதை நம்ம என்ன சொல்லிடலாம், பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஸோ எந்த ஒரு பிஸ்னஸில் ஷேரை அதாவது ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அந்த பிஸ்னஸை நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இஃப் 2 or more person share the income of jointly owned property. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லாஃபுல் பிஸ்னஸ். இப்போ எந்த கைண்ட் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா தேர் ஷுட் பி லீகல் அண்ட் லாஃபுல். சட்டத்துக்கு உட்பட்டு தான் என்ன செய்யணும், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் செய்யணும். அது சோல் ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருக்கலாம், ஜாயிண்ட் கம்பெனியாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் தேர் ஷுட் பி லாஃபுல். ஸோ சோல் ட்ரேடிங்கில் எப்படி லாஃபுல் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்லேயும் நமக்கு லாஃபுல் அப்படிங்கிறது அவசியம். இது ஒரு காமன் கேரக்டர். எல்லா ஒரு எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த லீகல் அண்ட் லாஃபுல் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் ஃபேக்டர் ஆர் கேரக்டர். The business of which the persons have agreed to share the profit must be lawful. அப்போது அவங்களுக்குள்ளே அவங்க ஷேர் பண்ணிக்கிற அந்த ப்ராஃபிட்ஸ் கூட அந்த ரேஷியோஸ் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா மஸ்ட் பி லாஃபுல். ஸோ யார் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்களோ அதை பேஸாக வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும். இன்கேஸ் யாராவது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலோடு உள்ளே வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஜாஸ்தி, அவங்க நமக்கு இஷ்டப்பட்டவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நம்ம ஜாஸ்தி ப்ராஃபிட் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் ஷேரிங்கு கூட எப்படி தான் இருக்கணும் அப்படின்னாக்கா மஸ்ட் பி லாஃபுல்லாக தானே செய்யணும் இருக்கணும். அண்ட் தென் எனி அக்ரிமெண்ட் டு இன்டல்ஜ் இன் ஸ்மக்லிங், பிளாக் மார்க்கெட்டிங் எக்ஸெட்ரா இந்த மாதிரி ரூல்ஸை அதாவது லாவை வயலேட் பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அது பிஸ்னஸ் என்ன செய்யாது, வராது. cannot be called partnership business in the eyes of law. இந்த மாதிரி பிஸ்னஸை பண்ணுறதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னாக்கா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பிஸ்னஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா லாஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தென் அந்த பிஸ்னஸில் ஷேர் பண்ணுற ப்ராஃபிட்ஸும் எப்படி இருக்கணும், லீகல் அண்ட் லாஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஷேர் ப்ராஃபிட்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஓகே, இது ஒரு ஒன் ஆஃப் தி கேரக்டர் ஆஃப் பார்ட்னர்ஷிப், தட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லாஃபுல் பிஸ்னஸ். அண்ட் தென் பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப், இது ஒரு கேரக்டர். ஸோ பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப், இந்த பார்ட்னர்ஷிப்பில் எப்படி ஒரு கேரக்டர் என்ன செய்யுது அப்படின்னாக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
ஸோ தேர் மஸ்ட் பி அன் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பார்ட்னர்ஸ். ஸோ இந்த பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் என்ன ஒரு எக்ரிமெண்ட் இருக்குது, என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் ஏஜெண்ட். பிரின்சிபல் அப்படின்னா முதல்வர் அண்ட் முகவர். முதல்வர் அப்படின்னா முதல்வர் சொல்கிற வேலையை முகவர் செய்வார். யாருக்காக அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டிக்காக என்ன செய்வார் அப்படின்னாக்கா இது ஒரு ஏஜெண்ட்டாக என்ன செய்வாங்க, நடுவில் இருப்பாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கும் பிரின்சிபலுக்கும் நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பிரிட்ஜாக அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க தான் ஏஜெண்ட். ஸோ இப்போ எவ்ரி பார்ட்னர்ஸ், எல்லா பார்ட்னரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பிரின்சிபலாகவும் இருக்காங்க ஆஸ் வெல் அஸ் த ஏஜெண்ட்டாகவும் இருக்காங்க. அந்த ஃபேர்முக்கு சம்டைம்ஸ் அவங்க பிரின்சிபலாக ஆக்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அவங்க ஏஜெண்ட்டாக என்ன செய்வாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. எல்லா பார்ட்னர்ஸுமே எப்போ அப்படின்னாக்கா when a partner deals with other parties, he or she act as an agent of other partners and at the same time the other partners become the principal. இப்போது ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ ஏபி நம்ம வச்சுப்போம். ஏ அப்படிங்கிற ஒரு பார்ட்னர், பி அப்படிங்கிற ஒரு பார்ட்னர், சி அப்படிங்கிற ஒரு பார்ட்னர். இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸில் என்ன செஞ்சுருக்காங்க, இன்வால்வ் ஆகிட்டுருக்காங்க. இப்போது ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க வருவாங்க. ஓகே, ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு வேலையை செய்யணும். அப்போது பார்ட்னர் ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா பி கிட்ட சொல்கிறார், நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், இந்த பணத்தையோ இல்லை இந்த ப்ராடக்டையோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. அப்போது இப்போ ஏ அப்படிங்கிறவர் ஒரு பிரின்சிபலாக என்ன செய்கிறாரு, இருக்கார். அப்போ பி அப்படிங்கிறவருக்கு ஏஜெண்ட்டாக அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுறாரு. யாருக்காக அப்படின்னாக்கா பிஹாஃப் ஆஃப் தேர்ட் பார்ட்டி. அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இந்த பார்ட்னர் ஏக்கும் 2 பேருக்கும் இடையில் இந்த பி அப்படிங்கிறவர் ஒரு ஏஜெண்ட்டாக என்ன செய்கிறாரு, வேலை பண்ணுறாரு. இதே பி சம்டைம்ஸ் வேறு ஒரு ஒர்க்கில் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் பிரின்சிபலாக அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுவார். அப்போ ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா எவ்ரி பார்ட்னர் இஸ் த பிரின்சிபல் as well as the agent of the firm of partnership. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் எல்லா பார்ட்னருமே என்னவாக இருக்கலாம், பிரின்சிபலாகவும் ஆக்ட் பண்ணலாம், ஏஜெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அது நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். தென் பார்த்திங்க அப்படின்னாக்கா அன்லிமிட்டட் liability. The partners of the firm have unlimited liability. Unlimited liability அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இன்கேஸ் பிஸ்னஸ் லாஸ்ட்டில் போகும்பொழுது, இல்லை நம்ம இந்த பிஸ்னஸை கன்சாலிடேட் பண்ண போகிறோம், இந்த பிஸ்னஸ் நம்ம இழுத்து மூட போகிறோம், அப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்களோட லைபிலிட்டிஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியோட அசட்ஸு பத்தலை, இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த சிச்சுவேஷனில் இந்த பார்ட்னர்ஸோட ஓன் ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னாக்கா யூட்டிலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். எதுக்காக அப்படின்னாக்கா அந்த லைபிலிட்டியெல்லாம் அவங்க என்ன செய்யணும், அவங்க திரும்ப ரீபேமெண்ட் பண்ணணும். அந்த பர்பஸ்க்காக பார்ட்னர்ஸோட ஓன் ப்ராப்பர்ட்டியை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு சிச்சுவேஷனை தான் என்ன சொல்கிறாங்க, அன்லிமிட்டட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவ்வளோ தான் கடன் கொடுப்பேன், இவ்வளோ தான் நான் கடன் கொடுப்பேன், இதுக்கு மேலே என்னோடய சொத்துலேருந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் டீடில் அவங்க சொல்லிட்டாங்கன்னா தட் இஸ் லிமிட்டட் லைபிலிட்டி. ஸோ அப்படி எதுவுமே சொல்லலை, எவ்வளோ கடன் வந்தாலும் அந்த கம்பெனியோட சொத்து பத்தலை அப்படின்ற சிச்சுவேஷனில் அந்த பார்ட்னர்ஸோட சொந்த சொத்துக்களை விற்க வேண்டிய நிலமை வருது அப்படின்னாக்கா தட் இஸ் கால்ட் அன்லிமிட்டட் லைபிலிட்டி. சரிங்களா? ஓகே, தென் லாஸ்ட் ஒன் வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் நாட் கம்பல்சரி. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இட்ஸ் நாட் அ கம்பல்சரி. இன்கேஸ் அவங்க விருப்பப்பட்டால் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா விடலாம். ஆனால் நீங்கள் பண்ணாத பட்சத்தில் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாத பட்சத்தில் நம்ம ஒரு சில சஃபர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். என்ன அப்படின்னாக்கா கம்பெனி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னாக்கா ஏதோ ப்ராப்ளம் வருது, ஒரு வேளை அந்த பார்ட்னர்ஸ்குள்ளேயோ இல்லை அதர் பார்ட்டி கூடயோ ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளமை நம்ம கோர்ட்டுக்கு என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. நமக்குள்ளேயே என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு டிசிஷனை எடுத்தாகணும். ஏன் அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா கோர்ட்டுக்கு போக முடியும், கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு என்ன செய்ய முடியும், வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்ன பண்ணி வேணும்னா அந்த பார்ட்னர்ஷிப் அவங்களுக்குள்ளேயே தான் அவங்க என்ன பண்ணி ஆகணும், டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு அவங்க வரணும். இந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன்ஸ் என்ன செய்யுது அப்படின்னாக்கா இருக்குது. எங்கே அப்படின்னாக்கா ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா. தட்ஸ் ஆல்.